ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. 2008 ரிலீஸ் ஆன அன் அமெரிக்கன் அஃபையருங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த முதிர்ச்சி அடைஞ்ச பொண்ணுங்களுடைய தேடல் எப்படி இருக்குன்னு காட்டுற படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிரும். அந்த வகையில் இந்த அமெரிக்கன் திரைப்படம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு. படத்துல காலேஜ் படிக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் பேரு ஆதம். அவனுக்கு மீச கூட இன்னும் முளைக்கல, அந்த அளவுக்கு எங்கா இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஆதம சக மாணவர்கள் வம்பிழுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு கேத்தலிக் ஸ்கூலுங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். கேத்தலிக் ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர் மெயினா சண்டை போட்டு அந்த 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. ஆதம் வீட்டுக்கு வந்துருவான். வந்து பார்த்தா அவனோட ஒரு பல்லு உடைஞ்சிருக்கும். உடைஞ்ச பல்ல கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு 35 வயசு மிக்க பொண்ண விண்டோ வழியா பாக்குறான். அந்த அம்மனி பேரு கேத்ரின். 35 வயசுலயும் நல்லா ஃபிட்டா எல்லாரும் பார்த்து அசந்து போற மாதிரி இருப்பாங்க. இவன் காலையில காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி பைனாகுலர் வழியா விண்டோல அந்த அம்மனிய பார்த்துட்டு இருப்பான். கேத்ரின் என்ன பண்ணுவானா, அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்புறதால எல்லாத்தையும் மாத்திட்டு இருப்பா. அப்படியே முழுசா பார்த்துருவான். அதனால காலேஜ் முழுக்க அவனுக்கு இதே ஞாபகமா தான் இருக்கும். காலேஜ் விட்டு வந்தவொடனே என்ன பண்ணுவானா, நேரா கேத்ரின் வீட்டுக்கே போயிடுவான். அங்க இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். கரெக்டா கேத்ரின் வந்துருவா. ஆதம் கொஞ்சம் நல்ல அறிவாளி, ஸ்பாட்லயே எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணக்கூடியவன். கேத்ரின், நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா. ஒன்றும் இல்லைங்க, நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். யூரோப் போய் மேற்படிப்பு படிக்கலான் இருக்கேன். அதனால உங்ககிட்ட ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்கான்னு கேட்க வந்தேன். ஆதம் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணவும் கேத்ரின் அவனை அப்படியே கூட்டிட்டு உள்ள போயிடுவா. சேர்ல உட்காந்துக்கிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டே அவன் அப்படியே மேலையும் கீழையும் பாப்பா. நான் நீங்க சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன். ஹவுஸ் கீப்பிங், கார்டன் கிளீனிங், இப்படி எதுவா இருந்தாலும் செய்யறேன்றான். ரொம்ப சின்ன ஆளா இருக்க, உன்னை வச்சுட்டு நான் வேலை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டே சரி கார்டனை நீயே பாத்துக்கோன்னு சொல்லிடுவா. ஆதம் வீட்டை நல்லா சுத்தி பாக்குறான். அப்ப பிரசிடென்ட்டோட இந்த அம்மனி இருக்கிற போட்டோவை பாக்குறான். கேத்ரின், இவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்ல, நீங்க பிரசிடென்ட்டோட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கீங்களா, வேற லெவல் மேடம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எப்படியாவது கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு திட்டந்திட்டுறான். அடுத்த நாள் காலேஜ் போகும்போது ஃபெய்த்ங்கிற பொண்ணு இவன்ட்ட பேச வருது. அந்த பொண்ணுகிட்ட எப்பயாவது தான் பேசிட்டு இருப்பான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஈவினிங் பார்ட்டி இருக்கு, வந்துருன்னு சொல்லிட்டு போறா. ஆக்சுவலா அந்த கேத்தலிக் காலேஜ்ல பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்க கூடாது. இவன் கடலை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிஸ்டர் தலையிலே வந்து தட்டுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் திரும்ப கேத்ரின் வீட்டுக்கு போறான். அங்க கேத்ரின் தெரிஞ்சு பண்றாளான்னு தெரியல, குளியல முடிச்சுட்டு போட்டு வர காஸ்டியூமோடய வரா. ஒரு 10 நாள் பட்னியில இருக்கவன் பிரியாணியை எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரி கேத்ரினை பாக்குறான். அவளுக்கும் இவனோட பார்வை புரிய வருது. உடனே இவன் அப்படியே பார்வையை திருப்பி அங்கிட்ட இருக்கிற ஓவியங்களை பாக்குறான். இவன் கார்டன் முழுக்க வேலை பார்த்துட்டு ஷர்ட் ஃபுல்லா அழுக்காகி வீட்டுக்கு போவான். இவனோட அப்பா அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பார்ட் டைமா கேத்ரின் வீட்டுல வேலை பார்க்கறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா, கேத்ரின் ஒரு மாதிரியான பொண்ணு, அவ கேரக்டரே வேற மாதிரின்னு சொல்லி வார்ன் பண்ணுவாரு. இவன் அப்பாவோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் பைனாகுலரோட ரெடியா இருப்பான். அப்போ ஒரு எலைட்டான காரு கேத்ரின் வீட்டு முன்னாடி நிற்கும். அது யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட் உள்ள போன உடனே கேத்ரினுக்கு ஒரு எக்கு தப்பான உம்மாவை போடுவான். அப்பா சொன்ன மாதிரி கேத்ரின் தப்பான பொண்ணுன்னு அவனுக்கு தோணுது. அடுத்த நாள் திரும்பவும் கேத்ரின் வீட்டுக்கு வேலைக்கு போறான். அப்போ கேத்ரின்ட்ட, பிரசிடென்ட் உங்க ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, அவருக்கு நைட்ல என்ன வேலைன்னு கேட்பான். உடனே கேத்ரின் காண்டாயிடுவா. இந்த மாதிரி விஷயம்லாம் நீ கேட்க கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா ஆதம் திரும்ப திரும்ப கேட்பான். அதனால கேத்ரின் அவளோட லைஃப சொல்லுவா. ஆக்சுவலா கேத்ரினோட பையன் இறந்து போயிருப்பான். இருந்திருந்தா ஆதம் வயசுல தான் இருந்திருப்பான். ஆனா பிரசிடென்ட பத்தி எதுவும் சொல்ல மாட்டா, அப்படியே உள்ள போயிருவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ எங்கேயோ வெளியே போவா. இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போவான். அப்ப கேத்ரின் போய் ஒரு கிழவனை சந்திப்பா. அப்பதான் இவனுக்கு தெரிய வரும், பிரசிடென்ட்டோட சேர்ந்து இவ ஏதோ ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இருக்கான்னு. அந்த ஏஜென்சியோட வேலை என்னன்னா, பிரசிடென்ட்க்கு உளவு பார்க்கறது, பாதுகாப்பு கொடுக்கறது, தேவைப்பட்ட பொண்ணுங்க சப்ளையும் நடக்கும் போல. இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆதம் காலேஜ்க்கு போறான். அங்க ஃபெய்த், அன்னைக்கு நான் பார்ட்டிக்கு கூப்பிட்டேனே ஏன் வரலன்னு கேக்குறா. உடனே அவனை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறா. ஃபெய்த் வீட்டுல ஆள் இல்ல. ஆதம் பேசிட்டு இருக்கும் போதே ஃபெய்த் ரொம்ப க்ளோஸ்ல வரா. ஆதம் மேல ரொம்ப நாள் கண்ணு போல, விடாம உம்மா கொடுத்ததுல ஆடிட்டு இருந்த பல்லு கழண்டு வந்துருச்சு. ஆதம் போய் பல்லு உடைஞ்ச விஷயத்த அம்மா பட்ட சொல்லுவான். பல்லு உடையிற அளவுக்கு யார் கூட சண்டை போட்டேன்னு கேட்க கோச்சிட்டு கேத்ரின் வீட்டுக்கு வந்துருவான். கேத்ரின் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்கும். அதுல பிரசிடென்ட போட்டு தள்ளுறதுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதை ஆதம் கேட்டுருவான். அங்க கோட் சூட்ல இருந்தவனுங்க ஆதம பாத்துருவானுங்க. அவனை அப்படியே இழுத்துக்கிட்டு கேத்ரின் வீட்டுக்குள்ள போயிருவானுங்க. ஆதம போட்டு தள்ள போகும்போது கேத்ரின் தான் வந்து காப்பாத்துவா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட எப்படி சேவ் பண்ணாங்கிறது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்.